கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, கடலூர் துறைமுகம், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. பாலூர், நடுவீரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை 6 மணி முதலே பலத்த மழை பெய்ததால் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருநெல்வேலியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் சுந்தரர் தெருவில் உள்ள ராமசாமி என்பவருக்கு சொந்தமான வீடு இடிந்து விழுந்தது. ராமசாமி ஏற்கனவே இறந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட அவருடைய 2 மகன்களும் வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. மழை காரணமாக தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நீர்வரத்தால் குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி என்று அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட கடற்கரை பகுதியிலான மணல்மேல்குடி, கட்டுமாவடி மற்றும் கோட்டைப்பட்டினத்தில் விட்டுவிட்டு அவ்வப்போது லேசான மழை பெய்தது.